ஒரு குடும்பம் நல்லா முன்னேறணும்னா அந்த வீட்ல இருக்கும் பெண்கள் தான் முதல்ல வலுவா இருக்கணும். ஆனா நம்ம சுற்றுல பாருங்க, நிறைய பெண்கள் நல்லா வேலை செய்ய தெரியும், தொழில் செய்ய ஆசையும் இருக்கும். ஆனா கையில் பணம் இல்லாததால் பல பேரோட கனவு அப்படியே நின்று போயிருக்கு. இப்போ அந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய உதவி மாதிரி தமிழ்நாடு அரசு ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கிறது. பெண்கள் தங்கள் வாழ்க்கையையும் குடும்பத்தையும் முன்னேற்றிக் கொள்ள உதவணும்னு குறைந்த வட்டியில் கடன் வழங்கும் திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் தற்போது மட்டும் 16,578 பெண்களுக்கு மொத்தமாக 470.01 கோடி கடன் வழங்கப்பட்டிருக்குன்னு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறது. இந்த உதவி ஏன் முக்கியம்னு தெரியுமா? நம்ம ஊர்ல பல பெண்கள் சின்ன சின்ன தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுவாங்க. யாராவது தையல் வேலை செய்யணும், யாராவது உணவு தயாரிப்பு செய்யணும், சிலர் கைத்தொழில் செய்யணும், சிலர் கடை ஆரம்பிக்கணும். ஆனா ஆரம்பிக்க பணம் கிடைக்காததால் நிறைய பேரோட கனவு நின்று போயிருக்கும். அதுக்குத்தான் இந்த கடன் திட்டம் பெரிய உதவியாகுது. இந்த கடன் பெரும்பாலும் சுய உதவி குழுக்கள் மூலமாக வழங்கப்படுகிறது. நம்ம கிராமத்திலையும் நகரத்திலையும் பெண்கள் சேர்ந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் உருவாக்கி சேமிப்பு செய்யறாங்க இல்லையா? அந்த குழுக்கள் மூலம்தான் இந்த கடன் கிடைக்குது. இதனால் என்ன பயன் தெரியுமா? பெண்கள் ஒருத்தர் உதவி செய்து சேமிப்பு பண்ணி அதே குழுவின் மூலம் கடன் வாங்கி தங்கள் சொந்த தொழிலை ஆரம்பிக்க முடிகிறது. இதனால் பெண்கள் வேலை தேடி அலைஞ்சு திரிய வேண்டிய அவசியமே இல்ல. அவர்களே வேலை உருவாக்கிக்கலாம். இந்த கடன் மூலம் நிறைய பெண்கள் தையல் மையம் ஆரம்பிச்சிருக்காங்க. சிலர் உணவு தயாரிப்பு செய்து விற்பனை பண்றாங்க. சிலர் கைத்தொழில் வேலை செய்து வருமானம் சம்பாதிக்கிறாங்க. இன்னும் சிலர் சிறிய கடைகள் ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் அவர்களோட குடும்ப வருமானமும் கூடுகிறது. அதுவும் முக்கியமா இந்த கடன்களுக்கு குறைந்த வட்டி விகிதம் இருக்கிறது. சில நேரங்களில் வட்டி சலுகைகளும் வழங்கப்படுது. அதனால் பெண்களுக்கு கடன் வாங்குறது ஒரு பெரிய சுமையாகாமல் சுலபமா திருப்பிச் செலுத்த முடிகிறது. மேலும் சில திட்டங்களில் பெண்கள் தொழில் தொடங்கணும்னா தேவையான பயிற்சிகளும் வழிகாட்டுதல்களும் கூட கொடுக்கப்படுது. அதாவது தொழில் எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி நடத்தணும், எப்படி வளர்ச்சியடையணும் என்று உதவி கிடைக்குது. பெண்கள் பொருளாதார ரீதியாக வலுவாக இருந்தால் அந்த குடும்பமும் முன்னேறும், அந்த சமுதாயமும் முன்னேறும் என்ற எண்ணத்தோடுதான் தமிழ்நாடு அரசு இப்படிப்பட்ட திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இன்று ஆயிரக்கணக்கான பெண்கள் இந்த உதவியின் மூலம் தங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. சில பெண்கள் குடும்ப செலவுகளை சுமந்து வர்றாங்க. சில பெண்கள் குழந்தைகளின் படிப்பை பார்த்துக்கிறாங்க. சில பெண்கள் தங்கள் குடும்பத்தையே முன்னேற்றிக்கிட்டு வர்றாங்க. மொத்தத்தில் 16,578 பெண்களுக்கு 470.01 கோடி கடன் வழங்கப்பட்டிருப்பது பெண்களின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு பெரிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. பெண்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் உயர்த்தி காட்டுவார்கள் என்பதற்கான இன்னொரு உதாரணம் இதுதான்.